அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யாத்திரை 30ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும், கழுவுவதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும், வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. தகன பலிபீடத்திற்கும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையே வைக்கப்பட்டதுதான் இந்த வெண்கல தொட்டி. இதனுடைய அகலம், நீளம், உயரம் விவரங்கள் சொல்லப்படல. விவரங்கள் சொல்லப்படாமல் இருந்தாலும் அதனுடைய கருத்துக்கள் தான் மிக முக்கியம். தகன பலிபீடத்தில் ஊழியம் செய்த ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் தங்கள் கைகளையும் கால்களையும் அவர்கள் கழுவிக்கொண்டு தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். கைகளையும் கால்களையும் கழுவாத நிலைமையிலே அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்தால் அவர்கள் சாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாகவே சாவார்கள். சாகவே சாகாதபடிக்கு நீங்க உங்கள் கால்களையும் கைகளையும் கழுவ வேண்டும் என்று நாம் வாசிக்க கேட்டோம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பணிவிடை, அந்த ஊழியம்ங்கிறது மரணமா ஜீவனா, வாழ்வா சாவா என்கிற பிரச்சனை. கொஞ்சமும் பெசக கூடாது. ஆண்டவர் சொன்ன குறிப்புகளை மீறக்கூடாது. அதை கொண்டு அந்த பணிவிடை ஊழியத்தை செய்வதாகட்டும் எதிலும் பெசகாமல் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் சாவார்கள். கர்த்தருடைய ஊழியங்கிறது சாதாரணமானது கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ஏனோ தானோன்னு செய்யப்படுறது கிடையாது. அவைகள் மிகவும் எச்சரிக்கையாய் செய்ய வேண்டிய, எச்சரிக்கையாய் வாழ வேண்டிய, எச்சரிக்கையோடு செய்ய வேண்டிய ஊழியம், ஜீவியம். இன்றைக்கு கிறிஸ்தவத்துல எல்லாம் நிர்விசாரம். இது கிருபையின் நாட்களாய் இருக்கிறதுனால பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது போல இன்றைக்கு நமக்கு அந்த சிக்ஷை தண்டனை வராததினால இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆனால் பழைய ஏற்பாடாகட்டும் புதிய ஏற்பாடாகட்டும் எச்சரித்து சொன்ன வார்த்தை என்ன? ஒரே ஒரு வார்த்தை, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக போதிக்கிறது குறைந்து கொண்டிருக்கிறது. அதன் விளைவு எப்படியும் வாழலாம் என்கிற போக்கு அதிகமாக இருக்கிறது விசுவாசிகள் மத்தியிலே, ஊழியர்கள் மத்தியிலே. நமது நடை உடை பாவனைகளாகட்டும், வியாபாரமாகட்டும், வாழ்க்கையாகட்டும், ஐக்கியங்களாகட்டும், அதில் எல்லா விதத்திலும் நமக்கு பரிசுத்தம் தேவை. கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்துக்கு நம்ம சாட்சியா இருக்கணும், மாதிரியா இருக்கணும். பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி கவனமா இருந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அற்புதமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.